கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையம் உண்டாவதாக. இந்த காலைய வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம். கர்த்தர் அவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேதன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் அவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2026 வருஷத்தினுடைய இந்த ஜூலை மாதத்திலும் நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபை ஆகிய நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் 46 சங்கீதம்
9ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். 46ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துடைய முதல் பகுதி. அவர் பூமியின் கடமை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் கூட, இந்த ஆண்டவரே இந்த காலை வேளையில் கூட நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தெய்வரீர், ஆண்டவர் இந்த 2026ஆம் வருஷத்தில் இந்த ஜூலை மாதத்திலையும் நித்திய ராஜ்யத்தின் பூர்ண சுவிசேஷ சபை ஆகிய ஆண்டவர் உடைய சபை ஆகிய எங்களுக்கு, உடைய ஜனமாகிய எங்களுக்கு நீர் ஆண்டவர் தந்திருக்கிற ஆண்டவர் பார்த்திருக்கிற சில வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். 46ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். கத்த தாமே அதை நீங்கள் ஆசீர்வதித்து அதிலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீர் என்ன பேச வேண்டுமோ இந்த நாளில் எங்களோடு கூட ஆண்டவரே பேசி எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை வாக்கு தத்தத்தை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். அதை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாகவும் கத்தர் எங்களுக்கு கிருபை தந்துடும்படியாக செபிக்கிறோம். எங்களுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்பா தேவர் இந்த வாக்கு தத்தத்தை கத்த நிறைவேற்றி ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் நான் செபிக்கிறேன். கூட இந்த வழி நடத்தும் ஆசீர்வதியும் எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 46ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரியில் கூட ஓய பண்ணுகிறவர், ஓய பண்ணுவேன் என்று ஆண்டு சொன்னார். அதான் ஓய பண்ணுகிறவர் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் யுத்தங்கள் போன்று இருக்கிற சில காரியங்களை கத்தர் ஓய பண்ணி அதெல்லாம் கத்தர் ஓய பண்ணி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யுத்தங்களை போல இருக்கிற காரியங்கள்லாம் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஓய பண்ணி நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஓய்ந்திருக்கும்படி கத்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் யுத்தம் போன்ற சில என்னவாக இருந்தாலும் ஓய பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் எல்லாவற்றையும் கத்த ஓய நம்ம தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்கவும் நம்பும்போது நிச்சயமாய் அதன் நன்மையை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும், அந்த நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த ஓய பண்ணுவேன்னு சொன்ன தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கத்தர் ஓய பண்ண போகிறார். அது நாளில் ஒரு பார்க்க போகிறோம், ஒரு 3 காரியத்தை பார்க்க போகிற கத்தர் எந்தெந்த காரியத்தெல்லாம் ஓய பண்ண போகிறார் என்று சொல்லி அதுக்கு முன்பாக சில வசனங்களை நம்ம பார்க்கும்போது கத்தர் நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில சில காரியங்களை கத்தர் ஓய பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் எரேமியா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எரேமியா 30:10 என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாது, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லு. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்தை இராதபடிக்க ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. ஹல்லேலூயா. அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஆண்டவர் சில காரியங்களை கர்த்தர் ஓய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. சில யுத்தம் போன்ற சில காரியங்களை கர்த்தர் ஓய பண்ணி நாம் தத்தளிக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில தத்தளிப்பு நம்முடைய வாழ்க்கை அதெல்லாம் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் நாம் ஓய்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் செய்து ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் அப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துடைய முதல் பகுதியில் பார்க்கிறோம், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. உன்னோடு போராடினவர்களை அப்படின்னா தேவன் அந்த யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ண போகிறார். உன்னோடு போராடி காரியங்கள் உன்னோடு போராடின தேடியும்
காணாதபடிக்கு அந்த யுத்தத்தை கத்த ஓய பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கு. அதனால் என்னென்ன காரியங்கள் நம்மளோடு போகிற தேவன் அதெல்லாம் நாம் காணாதபடிக்கு கத்த செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திரை 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கிறோம். என் சமூகம் முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு அப்பனா தேவன் ஆண்டவர் அந்த காரியங்கள் எல்லாம் நம்மோடு போராடுகிற காரியத்தில் கத்த ஓயப்ப நமக்கென்று ஒரு இளைப்பாறுதல், நமக்கென்று ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தந்து ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க. ஒரு விளக்கணந்த நாட்களிலே சில யுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுனால சில சோர்வுகள், சில பலவீனங்கள், சில கலக்கங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். கத்தர் இந்த நாளிலே, இந்த மாதத்திலே, இந்த ஜூலை மாதத்தில் இந்த யுத்தத்தெல்லாம் கத்த ஓய பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியாய் கத்த செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். 52 ஏசாயா 52ஆம் அதிகாரம், ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வசனம் உடித்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஹல்லேலூயா. நீ உன் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்க காரியம் இனி உன்னிடத்தில் அது வருவதில்லை. ஏனெல்லாம் கத்தர் அதை காரியத்தெல்லாம் ஓய பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதெல்லாம் எழுந்து நின்று நம்ம கலங்கடிக்க வைத்ததோ, நம்ம கண்ணீர் விட வைக்க, நம்ம துக்கப்பட வைத்ததோ, அதெல்லாம் இந்த மாதத்தில் கத்த ஓய பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இனி உன்னிடத்தில் அது வருவது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் அப்படியா இந்த மாதத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்த போகிறார். நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுதுமாய் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் துஷ்டன் இனி உன் வழியாய் வருவது இல்லை. ஏனென்றால் கத்தர் அதை ஓய பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஓய பண்ண போகிறார். வாழ்க்கையில் எழும்புகிற சத்துருக்கள், சத்துருக்கள் போன்ற காரியம் எல்லாவற்றையும் கத்த ஓய பண்ணி தேவன் அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 2ஆம் அதிகாரம் இந்த வசனங்களால் நாம் பார்க்கும்போது அது எதை காட்டுற தேவன் அவர் ஓய நம்முடைய யுத்தங்களை ஓய பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி இந்த வேத வசனங்களில் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் ஏசாயா 2ஆம் அதிகாரம், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்க, ஏசாயா 2:4, அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்போது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளர்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டை எடுப்பது இல்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் இல்லாத ஒரு ஆண்டவர் வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற அப்புறம் சிலவற்றை கத்த இந்த மாதத்தில் கத்த ஓய பண்ணி நம்மை அவர் அந்த ஓய பண்ணுகிறதுனால வருகிற ஆசீர்வாதங்களினால ஆண்டவர் நம்மை நிரப்பி அவர் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அதனால் ஓய பண்ணுகிறவர் இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருந்து கத்த உங்கள் வாழ்க்கை எதெல்லாம் ஓய பண்ணி அது நிமித்தம் நீங்கள் நன்மைகள் ஆசீர்வாதம் பெற வேண்டுமோ கத்தர் அத்தனை இந்த மாதத்தை செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். ஓய பண்ணுகிறவர் முதலாவது
அலைச்சல்களை ஓய பண்ணுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அலைச்சல்கள், கடந்த நாட்களிலே என் வாழ்க்கையில் உண்டான அலைச்சல்கள் என் வாழ்க்கையில் காணப்பட தேவன் அந்த அலைச்சல்களை எல்லாம் கர்த்தர் ஓய பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சில தேவையில்லாத அலைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில் சரீர ரீதியாக, ஆத்மா ரீதி, ஆவியின் ரீதியாக சில அலைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டம் வரும்போது அல்ல சில பிரச்சனை எழும்பும்போது என்ன அறியாமலே சில அலைச்சல்கள் என் வாழ்க்கையில் சரீர பிரகாரம் அலைச்சல்கள், இங்கே போகிறது அங்கே போகிறதா என்ன சில அலைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில், தேவையில்லாத அலைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில், சில வேளை சில ஆவியில் அலைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வீட்டில் இருந்தாலும் அந்த ஆவியில் ஒரு அலைச்சல், இந்த காரியம் இப்படி இருக்க, இந்த போராட்டம் இப்படி இருக்க என்ற அதை குறித்ததான அலைச்சல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த. ஆனால் தேவன் அந்த அலைச்சல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அலைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கையை, அலைச்சல் இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தந்து ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் ஆஃபீஸ் ஸ்தலத்தில் சில அலைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது படிப்பில் சில அலைச்சல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது சில ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில அலைச்சல்கள் போன்ற சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். உங்கள் ஆவி அலைக்கழிக்கிற காரியங்கள் அப்படி காணப்படலாம். ஆனால் தேவன் இந்த மாதத்தை அந்த அலைச்சல் எல்லாவற்றையும் ஓய பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் அழகாய் சொல்லுகிறது. 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த வசனம் எப்படியா அலைச்சல்கள் என்ன செய்திருக்கிறாராம், ஆண்டவர் எண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை என் அலைச்சல்களை தேவரி எண்ணி இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்க நம்ம அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக நான் அலைச்சல் பட்டேன், எதற்காக நான் அலைந்து திரிந்திருக்கிறேன், எது நிமித்தம் அந்த அலைந்து திரிதல் என் வாழ்க்கையில் காணப்பட்டது, தேவன் அதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அலைச்சல்கள் நம் மாதத்தில் இல்லாதபடிக்கு, அந்த அலைந்து திரிகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை இல்லாதபடிக்கு தேவன் அதெல்லாம் எது நிமித்தம் அந்த அலைச்சல்கள் காணப்படுதோ, எது நிமித்தம் என் வாழ்க்கையில் அந்த அலைந்து திரிகிற காரியங்கள் காணப்பட்டதோ கர்த்தர் அதெல்லாம் ஓய பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியா இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அந்த மாதத்தில் வச்சிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் அலைச்சல்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கி நீங்கள் ஓய்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் அமைதியாக சமாதானத்தோடு இருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 107ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது 107ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமாய் தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சில அலைச்சல்கள் கர்த்தர் அதெல்லாம் ஓய பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவர் நடத்த போகிறார். அல்லேலூயா. நம்மை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அதனால் அந்த அலைச்சல்கள், சில வேளை சில தத்தளிப்புகள், சில தவிப்புகள், சில கலக்கங்கள், சில வேளையில் அதை பார்க்க ஏன் இதெல்லாம் வருது, எனக்கு ஏன் இதெல்லாம் தேவையில்லாமல் எனக்கு வருது என்று சில வேளையில் அப்படிங்களாம் சில வேளையில் நம்ம யோசித்திருப்போம். பாருங்களேன், இது தேவையில்லாத எனக்கு ஒரு அலைச்சல், எனக்கு இது என் வாழ்க்கை, எனக்கு தேவையில்லாத ஒரு அலைச்சல், ஏன் நான் இதுக்காக அலைந்து திரிகிறேன், ஏன் எனக்கு இந்த அலைச்சல் இருக்குது என்று சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை நம்ம எண்ணி யோசித்து இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட அலைச்சலாக இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதத்தில் அதெல்லாம் ஓய பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அலைச்சலை கர்த்தர் ஓய பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதித்து
இந்த மாதம் முழுவதும் தேவன் நடத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கு. அந்த அலைச்சல்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஓய பண்ணும்போது, அல்லது அந்த அலைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த எல்லாவற்றையும் மாற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு சொல்லி தான் நான் பார்க்கும்போது, நீங்கள் தாவீதின் வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவன் வாழ்க்கையில் ஒரு அலைச்சல் அவன் வாழ்க்கையில் இருப்பதை நம்மால் காண முடியும். என்றைக்கு அந்த தாவீதின் வாழ்க்கையில் அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அந்த நாள் முதல் கொண்டே அவன் வாழ்க்கையில் அலைச்சலை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஏனென்றால் பார்க்கிறோம் வாழ்க்கையில் சில காரியங்கள், சில போராட்டங்கள் அவன் வாழ்க்கையில் எழும்பி அவன் வாழ்க்கையில் அலைச்சலை கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அவனால் ஒரு இடத்துல அவனால் இருக்க முடியல, அவன் வீட்டில் அவனால் இருக்க முடியல, அவன் காடு கொகை என்று அவன் அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கையாய் இங்கே தாவீதனுடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அந்த அலைச்சல்களை கர்த்தர் அவன் வாழ்க்கையில் ஓய பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அலைச்சல்களை கர்த்தர் ஓய பண்ணி ஆண்டவர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறத இந்த வேத சம்பவங்களில் பார்க்க முடியும். ஆனால் அவன் வாழ்க்கையில் அவன் பட்ட அலைச்சல்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நீங்கள் 55ஆம் சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 55ஆம் சங்கீதம் முழுதுமாக நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவன் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, 6ஆம் வசனத்தில், அப்போது நான் எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன், நான் தூரத்தில் அலைந்து தெரிந்து வனாந்திரத்தில் தங்கி இருப்பேன். பாருங்க, அவன் வாழ்க்கை ஒரு அலைந்து தெரிகிற ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது. அவனால் ஒரு இடத்துல கூட இருக்க முடியல. ஏனென்றால் சவுல் அவனை துரத்தி கொண்டே வரான். அது சவுல் அந்த தாவீது அந்த ராஜாவாய் வரக்கூடாதுன்னு சொல்லி சவுல் அவனை துரத்தினே வருகிறதுனால எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவனை துரத்தி கொண்டே அவனால் ஒரு இடத்துல அவனால் என்ன செய்ய முடியல, அவனால் நிம்மதியாக இருக்க முடியல. அவன் எங்கெல்லாம் இருக்காங்கலாம் வரதுனா அவன் வாழ்க்கையில் அலைச்சல்கள் அவன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்குது. 102ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இன்னும் அவன் வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, 102ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் நாட்கள் புகையைப் போல ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளையைப் போல் எரியுண்டது, என் இருதயம் புல்லை போல் வெட்டு உண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை நான் புசிக்க மறந்தேன், என் பெருமூச்சின் சத்தத்தை என் எலும்புகள் மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறது, வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்க ஆந்தையை போலானேன், நான் நித்திரை இல்லாமல் வீட்டு மேல் தனித்திருக்கும் குருவி போல் இருக்கிறேன், நாடோறும் என் சத்துருக்கு என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்களால் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள் சொல்லி அவன் வாழ்க்கையை குறித்து பார்க்கும். அவன் வாழ்க்கையில் அலைச்சல்கள். ஆனால் இந்த அலைச்சல்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணினார்னா ஆண்டவர் ஓய பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஓய பண்ணினார்னா, ஒன்று, எதிர்த்து நிற்கிறவன் இல்லாமல் போனான். 2, பின்தொடருகிறவன் இல்லாமல் போனான். 3, துரத்த நினைக்கிறவன் இல்லாமல் போனான். இந்த 3 விதங்களிலே இந்த தாவீதுடைய வாழ்க்கை அலைச்சல்கள் காணப்பட்டது. தேவன் இந்த அலைச்சல்களை ஓய பண்ணி, இப்படிப்பட்ட அலைச்சல்களை ஓய பண்ணினால் பாருங்க, எதிர்த்து நிற்கிறவன் இல்லாமல் போனான். இந்த சவுல் அவன் வாழ்க்கையில் எதிர்த்து நிற்கிறத பார்க்குறோம். என்ன, அவன் ராஜாவாய் வரக்கூடாது என்பதில் அவன் என்ன செய்யறான்னா, தாவீதுக்கு அவன் எதிர்த்து நிற்கிறவனாய் காணப்படுகிறது. இதுவே இந்த தாவீதுனுடைய சம்பவத்தில் நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் குறிப்பாக 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவன் தாவீதை குறித்து அங்கே சொல்லும்போது அது அவனுக்கு
சந்தோஷம் வரல, அவன் அதுக்கு எதிர்த்து நிற்கிறத பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்க, அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000 கொடுத்தா, இன்னும் அவனுக்கு ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காயமாகமாய் பார்த்தான். பார்க்கிறோம், எதிர்த்து நிற்கிறவன். இப்போ இந்த தாவீதுக்கு என்ன எதனால அலைச்சல்னா, அவன் வாழ்க்கையில் எதிர்த்து நிற்கிற காரியங்கள். சவுல் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுனால அவன் வாழ்க்கையில் அலைச்சல்களை வேத வசனத்தை இந்த அவனுடைய அவனுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். எதிர்த்து நிற்கிற சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் சில எதிர்த்து நிற்கிற காரியங்கள், ஒருவேளை எதிர்த்து நிற்கிற ஜனங்கள் நிமித்தம் என் வாழ்க்கையில் சில அலைச்சல்கள் என் வாழ்க்கையில் காணப்பட்டிருக்கலாம். நான் அந்த அலைச்சல்களை கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா. என்ன எதிர்த்து நிற்கிறவன் இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. எதிர்த்து நிற்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் போகும்படி செய்ய போகிறார். ஒருவேளை அதை தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்பத்தை நிமித்தம் காணப்பட, வேலை ஸ்தலத்தில் காணப்படலாம், ஒருவேளை படிப்பின் காரியங்களில் காணப்பட, எந்தெந்த காரியங்கள் என்னை எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறதோ, அதனால சில அலைச்சல்கள் வாழ்க்கையில் உண்டாகி கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் அந்த எதிர்த்து நிற்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அலைச்சலை கர்த்தர் ஓய பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதில் அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சவுல் எல்லாவற்றுக்கும் அவன் எதிராக அவன் நின்று கொண்டு இருக்கிறான். எங்கே போனாலும் எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறான். சரி, நம்ம விட்டு போயிட்டானே, அவன் என்ன செய்யல, தாவீது அவன் விடவே இல்லை. எங்கே போனாலும் அவன் என்ன செய்யலான்னா அவனுக்கு அங்கே எதிர்த்து நிற்கிறத இங்கே நம்மளால் தாவீதுனுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அந்த எதிர்த்து நிற்கிறவன் இல்லாமல் போகத்தக்கதாய் கர்த்தர் அந்த அலைச்சலை கர்த்தர் இங்கே ஓய பண்ணி இங்கே தாவீதை ஆசீர்வதிக்கிறத இந்த வேத சம்பவம் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததான் நாம் பார்க்கும்போது பின்தொடருகிறவன் சவுல் அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். எங்கே போனாலும் அவனை சவுல் என்ன செய்யணும்னா அவனை பின்தொடர்ந்து வருகிறத பார்க்கிறோம். அவன் விடவே இல்லை. பாருங்களேன், ஒரு இடத்துல நாம் பார்க்கிறோம், 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்க சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்து எஷிமோனில் தெற்கே ஆக்கிலா என்னும் மலைமேட்டில் உள்ள அரணைப்பான இடங்களில் ஒளிந்து கொண்டு இருக்கிறான் அல்லவா? இப்போது ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தை இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கீழ் ஒப்பு கொடுப்போம், எங்களால் ஆகும் என்றார்கள். அதற்கு சவுல், நீங்கள் என் மேல் தய வைத்த கர்த்தர் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் போய் அவன் கால் நடமாடும் இடத்தை பார்த்து அவனை கண்டவன் யார் என்பதை இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரியும். கால் நடமாடுகிற இடம், கால் தடலாம் எங்கே இருக்கோ நீங்கள் என்ன செய்யுங்க, அதெல்லாம் பின்தொடர்ந்து அவன் பின்தொடர்ந்து போகிறத பார்க்குறோம். இன்னொரு 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம், அதே 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கும்போது அவன் பின்தொடர்ந்து போகிறத பார்க்குறோம். அது பார்த்து தாவீது கேட்குறத பார்க்கிறோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் ராஜா யாரை தேட புறப்பட்டா, ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளுப்பூச்சை, நீ யாரை பின்தொடர்கிறீ? பார்க்கிறோம், அவன் பின்தொடர்ந்து வருகிறத பார்க்கிறோம். தேவன் இந்த பின்தொடர்ந்து வருகிறவன் இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் சில பின்தொடர்ந்து சில பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு. சில போராட்டம் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. சில காரியங்கள் என்னை வேதனைப்படுத்துகிற சில காரியங்கள் என்னை பின்தொடர்ந்து கொண்டே, அதனால என் வாழ்க்கையில் சில அலைச்சல்கள் என் வாழ்க்கையில் காணப்படுகிறது.
தேவன் அதை ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும் உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அலைச்சலை உண்டு பண்ணுகிற எந்த காரியமாக இருந்தால், எந்த நபராக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த பின்தொடர்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போகும்படி கர்த்தர் காரியத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும் விசுவாசிங்க, நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் பின்தொடர்ந்து வந்து உங்களை கலங்க பண்ணின, உங்களை அலைச்சல் உண்டு பண்ண காரியம் எந்த காரியமாக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும் அவர்கள் உங்கள் வாழ்க்கை இல்லாமல் போகும்படி அல்லது இங்கே தேடி காணாதபடிக்கு கர்த்தர் இந்த காரியத்தை ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்கிறத இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் மேலே பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பார்க்க கடைசியாக நாம் பார்க்குறோம், அந்த சவுல் இல்லாமலே போகும்படி கர்த்தர் செய்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, துரத்த நினைக்கிறவன் இல்லாமல் போகும்படி செய்தான். சரி, சவுல்னா சரி, சவுல் அவன் ராஜா, சரி அவன் நமக்கு அவன் சம்மந்தம் இல்லை அப்படி கூட இருக்கலாம். ஆனால் இங்கே நான் பார்க்குறோம், சொந்த மகனே அவனை துரத்த ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். அப்சலோன் அவனை துரத்த ஆரம்பிக்கிறான், ஆனால் துரத்துகிறவன் இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பார்க்குறோம், இந்த அப்சலோம் வந்து அந்த ராஜாங்கத்தை அவன் பிடிக்கும்போது அவன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நீங்கள் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை, அப்போது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடிப்போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரத்தை நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டயத்தினால சங்காரம் பண்ண தீவிரமாய் புறப்படுங்கள் என்றால், ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவை எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியங்கள் எல்லாம் செய்து உம்முடைய அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்றார்கள். அப்படியே ராஜாவும் அவன் வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். புறப்பட்டார்கள். 30ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அதே அதிகம் 30ஆம் வசனத்தில், தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மரம் மேல் ஏறி போனான் என்று சொல்லப்படுது. இந்த அப்சலோம் அவனை துரத்துகிறத பார்க்க, அந்த ராஜாங்கத்தை விட்டு நான் ராஜாவாய் மாறணும் அப்படின்ட்டு அவன் துரத்துகிறத. சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் சில நம்முடைய துரத்தும்படியான சில காரியங்கள் ஒரு வேளை காணப்படலாம். ஒருவேளை நம்மளுக்கு வருகிற நன்மையை அந்த நன்மையை நம்ம சுதந்திரிக்க கூடாதபடி நம்ம அதை விட்டு துரத்தும்படியாக ஜனங்கள் காணப்படலாம். ஆனால் ஒன்று நீங்கள் விசுவாசிங்க, உங்களை துரத்த பண்ண நினைக்கிறவர்களை ஆண்டவர் இல்லாமல் போகும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை துரத்துறாங்க, என்னை இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த நன்மையை, இந்த ஆசீர்வாதத்தை, எனக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை, எனக்கு வர வேண்டிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி என்னை துரத்த நினைக்கிறாங்க, என்னை துரத்த பார்க்குறாங்க என்று அது போல் அதனால நீங்கள் அலைச்சல் பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் துரத்த நினைக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கை இல்லாதபடி அல்லது நீங்கள் தேடி காணாதபடிக்கு கர்த்தர் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை உங்களை நீங்கள் உயர்வுக்கு வரக்கூடாதபடி உங்கள் துரத்த நினைக்கலாம். கர்த்தர் அதெல்லாம் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் துரத்த நினைக்க பார்க்க எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் ஆண்டவங்க வாழ்க்கையில் ஓய பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அப்சலோன் அவனை துரத்த தான் பார்த்தான், ஆனால் தேவன் அவனை இல்லாமல் போகும்படி செய்து ஆண்டவன் வாழ்க்கையில் தாவீதின் வாழ்க்கையில் அந்த அலைச்செல்லாம் ஓய பண்ணி ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதிக்கதா பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் இந்த மாதத்தில் ஓய பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் உங்கள் அலைச்சல்கள் யாவையும், அது குறிப்பாய் உங்கள் எதிர்த்து நிற்கிற காரியங்கள், உங்கள் பின்தொடர்கிற காரியங்கள், உங்கள் துரத்த நிற்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர்
கர்த்தங்க வாழ்க்கையில் ஓய பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அலைச்சல், இப்படிப்பட்ட அலைச்சல்களை கர்த்தர் ஓய பண்ணுதினால இந்த தாவீதின் வாழ்க்கையில் காணப்பட்ட நன்மைகள் என்னவென்றால், ஒன்று, மேன்மையான ஸ்தானத்தை தந்தார். இந்த அலைச்சல்கள் எல்லாம் கர்த்தர் ஓய பண்ணி இந்த தாவீதின் வாழ்க்கையில் மேன்மையான ஸ்தானத்தை தந்தார். 2, மகிமையான புகழ்ச்சியை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அலைச்சல் ஓய பண்ணி வாழ்க்கை மேன்மையான ஸ்தானத்தை ஆண்டவன் மறுபடியும் அந்த ஆண்டவனுடைய ராஜாவாய் அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி, சவுல் செய்த போதும் சவுலை கர்த்தர் ஆண்டவர் என்ன பண்ணார், ஆண்டவர் நான் இல்லாமல் போக பண்ணி ஸ்தானத்தை உட்கார வச்சார். அதே போல் மகன் சிலம் துரத்தும் போதும் கர்த்தர் அவனை இல்லாமல் போக பண்ணி அவனை ராஜாவின் ஸ்தானத்தில் கர்த்தர் உட்கார வைக்கிறத பார்க்கிறோம். மேன்மையான ஸ்தானத்தை தந்தார். மாத்திரமில்லை, மகிமையான புகழ்ச்சியை வாழ்க்கையில் பார்க்கணும். வாழ்க்கையில் கர்த்தர் புகழ்ச்சியை கர்த்தர் தந்து அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியாது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த அலைச்சல்கள் எல்லாம் கர்த்தர் ஓய பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மேன்மை, அது எந்த இடமா இருந்தாலும், அந்த எந்த காரியம், உங்கள் வேலையில் இருக்கலாம், உங்கள் ஸ்கூலில், காலேஜில், உங்கள் வியாபாரத்தில், தொழில்கள், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை, எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அந்த மேன்மையான ஸ்தானத்தை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, மகிமையான ஒரு புகழ்ச்சியை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் தேவன் தந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வதாய் நாம் பார்க்கிறோம், ஓய பண்ணுகிறவர். 1, அலைச்சல்களை ஓய பண்ணுகிறவர். 2வதாய் நாம் பார்க்கிறோம், முன்னாடி முன்னாடி 2வதாய் நாம் பார்க்கிறோம், அலைகளை ஓய பண்ணுகிறார். அலைகளை ஓய பண்ணுகிறார். உன் வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கிற அலைகளை கர்த்தர் ஓய பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் மோதி அடித்து கொண்டிருக்கிற அலைகளை, உங்கள் வாழ்க்கையில் வேதனை படித்து கொண்டிருக்கிற அலைகளை, உங்கள் வாழ்க்கையில் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற அலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் ஓய பண்ணி அவர் இந்த மாதத்தில் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்கள் ஒரு வேளை நம்மை மோதி அடித்து கொண்டு இருக்கலாம், நம்ம முழுகடிக்கும்படியாக சில காரியங்கள் நம்மை மோதி அடித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட அலைகள் உங்கள் வாழ்க்கையில் வீசிக்கொண்டு இருக்கிறதோ, எப்படிப்பட்ட அலைகள் உங்கள் வாழ்க்கையில் மோதி அடித்து கொண்டு இருக்கிறதோ, எப்படிப்பட்ட அலைகள் உங்கள் வாழ்க்கையில் கொந்தளித்து கொண்டு இருக்கிறதோ, கர்த்தர் அந்த அலைகளை இந்த மாதத்தில் ஓய பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அலைகளை இதுவரைக்கும் ஒரு வேளை அந்த அலைகள் நிமித்தம் ஒரு வேளை நீங்கள் வேதனைப்பட்ட தேவன் அதெல்லாம் மாற்றி ஆண்டவர் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியாய் செய்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் இந்த மாதத்தில் கர்த்தர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கொடூர மாறனின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கை. ஒருவேளை அந்த அலைகள் பெருவெள்ளத்தை அந்த அலைகள் ஒருவேளை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஆண்டவர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுக எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் மாநில விதத்தில் பார்க்கும். அதனால் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட அலைகள் இருந்தாலும் கர்த்தர் அந்த அலைகளெல்லாம் இந்த மாதத்தில் கர்த்தர் ஓய பண்ண போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த அலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அமர்த்தி அதை அமர்ந்து இருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சொந்தங்கள்னால ஒருவேளை அந்த அலைகள் வீசிக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய உங்கள் வேலையில், தொழில்களில் அந்த அலைகள் உங்கள் வாழ்க்கையில் வீசிக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் அந்த எப்படிப்பட்ட அலையாக இருந்தாலும் ஒருவேளை இந்த அலையை
வாழ்க்கையில் அடங்கவே அடங்காது. ஒருவேளை இந்த அலைகள் என் வாழ்க்கையில் அமரவே அமராது. அது வீசிக்கொண்டு தான் இருக்கும். வேறு அந்த அலைகளினாலே என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. ஒருவேளை அந்த அலைகளின் வாழ்க்கையில் என்னமாய் முடியுமோ என்று சொல்லி ஒருவேளை அவன் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனை மாற்ற அந்த அலையை ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா. அந்த வீசிக்கொண்டு இருக்க அலைகள், அந்த கொந்தளித்து கொண்ட அலைகளை ஆண்டவர் அங்கே ஓய பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அது மனுஷனுடைய காரியமாக இருக்கலாம், அது விசுவாசின் காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தால் கர்த்தர் அதை ஓய பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மார்க் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் அந்த கடல் பிரயாணத்தில் போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம். அப்போது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதிட்டு. அல்லேலூயா. சில அலைகள் நம்மை மோதி அடித்து கொண்டு இருக்கலாம், சில அலைகள் இது வரைக்கும் நம்ம மோதி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் மோதி அடித்து கொண்டு இருக்க அந்த அலையை கர்த்தர் ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஓய பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட அலையாக இருந்தாலும், அது எவ்வளவு பலம் வாய்ந்த அலையாக இருந்தாலும், அது என்ன கடுமையான அலையாக இருந்தாலும், கர்த்தர் மோதி அடித்து கொண்டு இருக்க அந்த அலையை இந்த மாதத்தில் கர்த்தர் ஓய பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. மரண அலைகள், ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். தேவன் அது எப்படிப்பட்ட அலைகளாக இருந்தாலும் கர்த்தர் அதை ஓய பண்ணி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சில பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில், சில மரண பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். தேவன் அந்த அலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வீசிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் எந்த விதத்தில், எப்படிப்பட்ட விதத்தில் அந்த அலைகள் எழும்பினாலும் விசுவாசிங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் படியே யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் அந்த அலைகளை கர்த்தர் ஓய பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. யோனா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்க. யோனா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கிறோம். சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டு நீர் ஓட்டங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. ஒருவேளை அலைகள் நம்ம மேலே புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கலாம். தேவன் அந்த புரண்டு ஓடுகிற அந்த அலைகளிலே ஒருவேளை அவன் சிக்கி கொண்டு இருக்கலாம். இந்த புரண்டு ஓடுகிற அலை எப்படி போகுதோ அது அந்த அதோடு நம்ம சேர்ந்து போய் கொண்டு, அந்த பிரச்சனையோடு கூட சேர்ந்து போய் கொண்டு இருக்கலாம். தேவன் அந்த அலைகளை ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அலைகளை ஓய பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் இந்த மாதத்தில் விசுவாசிங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில் அலைச்சல்களை ஓய பண்ணுறது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில் இருக்க அலைகளை கர்த்தர் ஓய பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் நீங்கள் யாக்கோபை குறித்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அவன் அந்த யாக்கோபின் வாழ்க்கையில் அந்த அலைகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அவன் அந்த அலைகள் அந்த அலைகள் அவனை எங்கே எப்படி கொண்டு போனதோ அதன்படி தான் அவன் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த யாக்கோபை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அது என்னவென்றால் அந்த தன் தகப்பனிடத்திலிருந்து அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால இப்போது அவன் அண்ணன் ஏசா வாங்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை இவன் தந்திரமாக என்ன செய்யிட்டான், அப்பா கிட்ட வாங்கிட்டான். இப்போ அதனால் அவன் என்ன செய்ய முடியலன்னா வீட்டில் இருக்க முடியல அவனால். இப்போ அந்த அலை என்ன செய்ய, அவன் வாழ்க்கை அந்த அலை அடிக்க ஆரம்பிக்குது. இந்த அலை அடிக்கிறது என்ன செய்யுதுன்னா, இந்த அலை எப்படி அடித்து கொண்டு போகுதோ அதன் வழியாக தான் அவன் போய் கொண்டு இருக்கிறத பார்க்குறான். அந்த அலையை எதிர்த்து நிற்கவோ அந்த அலையை மேற்கொள்ளவோ அவனால் முடியல. பாருங்கள், அவங்க பெற்றோர் சொல்கிறான், நீ இங்கே என்ன செய்யாத, இங்கே இருக்காத, நீ எழுந்து உன் மாமன் வீட்டுக்கு போயிடு. அவங்க அண்ணன் எல்லாம் கோபலாம் மாறிட்ட பிறகு நாங்களும் கூப்பிட்றோம், அப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு.
அதை நாம் பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையில் அந்த அலைகள் வீச ஆரம்பித்து அவன் வாழ்க்கையில் அலைகள் வீசிக்கொண்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவன் தனிமையாய் அவன் இருக்கிறான். வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 10ஆம் வசனம் பார்க்க, யாக்கோபு பிறைசபா விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணினான். அவன் பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால, சூரியன் அஸ்தமிச்சு, அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் இருந்த சூரியன் மறைஞ்சு போச்சு. இப்போ அலை வீசுது பாருங்களேன். அவன் வாழ்க்கையில் இருளான பாதையின் வழியாய் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவர் அவனோடு பேசுகிறாரு, எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவன் போன எல்லா காரியத்திலும் அவன் வாழ்க்கையில் அலைகள் வீசிக்கொண்டு இருக்கிறத பார்க்கணும். அவனால் என்ன செய்ய முடியலன்னா, அவன் வாழ்க்கையில் அவனால் சமாதானமாக இருக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. ஆண்டவர் பேசின பிறகு அவன் சொல்கிறான், அவன் சொல்லும்போது சொல்கிறான், அந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அப்போது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரம் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பான். அப்போனா இதெல்லாம் அவனுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு என்ன வழி, உடுக்கிறதுக்கு என்ன வழி, ஒன்றுமே இல்லை. வெறும் கோலும் கையுமாகறான், ஒன்றுமே இல்லை. போகிற வழி என்னன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது அவனுக்கு. எந்த வழி, இந்த போகிற வழி எனக்கு நன்மையாக இருக்குமா, ஆசீர்வாதமாக இருக்குமா, சமாதானமாக, ஒன்றுமே தெரியல. அலை வீசி கொண்டு இருக்கான் வாழ்க்கையில். அதுபடி தான் அவன் போய் கொண்டு இருக்கிறான். ஆனால் பார்க்குறோம், கர்த்தர் அவன் வாழ்க்கையில் அந்த வீசிக்கொண்டு இருக்க அலைகளை கர்த்தர் என்ன பண்ணார்னா ஓய பண்ணினார். இந்த அலையை வீசிக்கொண்டு இருக்க, எப்படியோ அந்த அலையை எங்கே போய் சேர்ந்துச்சுன்னா அவன் மாமன் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுச்சு பாருங்க. அங்கே இன்னும் பயங்கரமாக வீசுது அலை அவன் வாழ்க்கையில். மாமன் வீட்டுக்கு அவங்க அம்மா என்ன நினச்சான்னா, என் சகோதரன் வீட்டுக்கு போனாக்கா அவனை என்ன செய்வாங்க, மருமனை தாங்குவான் என் சகோதரன் அப்படின்னு நினச்சாங்க பாருங்க. அவன் போட்டு மிதிக்கிறான். அவன் மருமகன் தானே இல்லை, அவன் போட்டு நினச்சா அங்கே அலை வீசுது பாருங்க. அவனால் தொடர்ந்து அங்கே பார்க்குறோம். ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இருந்தாலும் ஒரு பக்கம் வாழ்க்கை நெருக்கம். சொல்கிறான் 10 முறை அவன் சம்பளத்தை மாற்றுறான் பாருங்க. அலை எப்படிலாம் வீசுது பாருங்க அவன் வாழ்க்கையில். ஆனால் தேவன் அவன் அலையை ஓய பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வீசி கொண்டு இருக்கிற அந்த அலையை கர்த்தர் ஓய பண்ணி இந்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. போல நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அலையாக இருந்தாலும் தேவன் அதெல்லாம் ஓய பண்ணி அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க. அந்த அலையை கர்த்தர் ஓய பண்ண எப்படிப்பட்டதான், அதை எப்படி ஓய பண்ணிடுறன்னா, ஒன்று மேற்கொள்கிறவன் இல்லாமல் போவான். அந்த அலையை கர்த்தர் ஓய பண்ணுகிறாரு. அந்த அலையை எப்படிலாம் ஓய, ஒன்று மேற்கொள்கிறவன் இல்லாமல் போவான், 2 தீமை செய்கிறவன் இல்லாமல் போவான், 3 விரோதிக்கிறவன் இல்லாமல் போவான். இப்போ நாம் பார்க்கிறோம், மேற்கொள்கிறவன் இல்லாமல் போவான். இந்த லாபான் என்ன செய்கிறான்னா, இவனை மேற்கொள்ள பார்க்குறான். யாரை? யாக்கோபை மேற்கொள்ள பார்க்குறான். ஏன்? அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, அவன் வாழ்க்கையில் அவன் குடும்பத்தில் நன்மை எதுவும் இல்லை இந்த லாபான் வீட்டில். என்றைக்கு இந்த யாக்கோபு வந்தானோ அதிலிருந்து அவன் மந்தெல்லாம் பெருக ஆரம்பிச்சிச்சு. அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு. இதை பார்த்தவன் இப்போ என்ன செய்கிறான்னா, இவனை விடக்கூடாது. இவனை என்ன செய்யணும், எப்படின்னா இவனை இங்கே தான் வைக்கணும். இவனை விட்டாக நம்ம என்ன ஆகிடும், நம்ம ஆசீர்வாதம்லாம் போயிடும். அதனால் இவனை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது என்று சொல்லி அவன் சம்பளத்தை மாற்றுறான். ஏன்னா அவன் இங்கேயே இருக்கும்படி அவனை மேற்கொள்ள பார்க்குறான். ஆனால் கர்த்தரோ அவன் மேற்கொள்கிறவன் இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் அல்லது சில நபர்கள் நம்மை மேற்கொள்ளும்படி ஒரு வேளை கிரியை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் மேற்கொள்ள இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்கிற தேவன். அல்லேலூயா,
அல்லேலூயா. சில பேர் நம்மை மேற்கொள்ளும்படியா சில காரியங்கள், சில பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்கிறதுனால சில அலைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் தேவன் இந்த மாதத்தில் ஓய பண்ணுகிறவர் வாழ்க்கையில் அந்த அலைகள், அந்த மேற்கொள்கிற வாழ்க்கையில் இல்லாமல் போகத்தக்கதாய் கர்த்தர் அந்த அலைகளை ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகள் நம்ம மேலே இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் நமக்கு தலைக்கு மேலே ஒரு வேளை இருந்து கொண்டு இருக்கலாம், அல்லது ஜனங்கள் நம்ம மேலே இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் மாதத்தில் ஒன்று நம்மை மேற்கொள்ளாதபடி அல்லது பிசாசின் கிரியைகள் நம்மை மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் சில அலைச்சல்களை அல்லது சில நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்களை சில ஒரு வேளை கொண்டு வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் மாதத்தில் நம்முடைய மேற்கொள்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அதெல்லாம் ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஜனங்கள் நம்ம பேசி மேற்கொண்டு இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற வேண்டிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி நம்மை மேற்கொள்ளலாம். ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தை அது போல உங்களை மேற்கொள்கிற சில பேர் இருக்கலாம். அல்லது உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் உங்களை மேற்கொள்கிற சில காரியங்கள் காணப்படலாம். ஆனால் அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கிறோம் சில சமாதானம் இல்லாதபடி காணப்படலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட வீசி கொண்டிருக்க அந்த அலைகளை கர்த்தர் ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா. அந்த அலைகள் நம்மை மேற்கொள்ளும்படி ஒருவேளை கிரியை செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் அதெல்லாம் ஓய பண்ணி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்க அந்த லாபான் அலை அவன் வாழ்க்கையில் வீசி கொண்டிருக்கு. அந்த அலை அவனை மேற்கொள்ளும்படி தான் செய்யும்படியாக கிரியை செய்து, ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் அவனை என்ன செய்ய, அந்த அலை அவனை என்ன செய்யல, மேற்கொள்ள முடியவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இவ்விதமாக இந்த மனுஷன் மிகவும் விருத்தடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்கார ஒட்டர்களும் கழுதைகளையும் உடையவனானான். 10 முறை மாத்திரான், ஆனாலும் அவனை மேற்கொள்ள முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளையில் அந்த அலைகள் அவன் வாழ்க்கையில் வீசிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவனும் அது எல்லாவற்றையும் இங்கே ஓய பண்ணுகிறத நம்ம பார்க்க. அடுத்ததாக பாரு, தீமை செய்கிற இல்லாமல் போகும்படி செய்தான். அந்த லாபான் அவனுக்கு தீமை செய்யும்படி பார்க்குறான். அந்த ஆண்டவர் அவனோடு பேசுகிறாரு, யாக்கோவோடு பேசுகிறாரு. நீ எழுந்து என்ன செய், நான் உனக்கு தரிசனமான இடத்துக்கு நீ போ, நீ உன் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த யாக்கோபை இப்போ பேசி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவனை அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணுறாரு. அந்த புறப்பட பண்ணுறதுக்கு ஆண்டவர் கொஞ்சம் வழியை வகைக்கிறார். என்னவென்றால், லாபான ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க ஒரு சையா அப்படி அனுப்பிச்சிட்டாரு. அவனை அப்படி அனுப்பிச்சிட்டு லாபானை இப்படி அனுப்புகிறாரு ஆண்டவர். நீ எழுந்து என்ன செய், நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போ, உன் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிளப்பி அனுப்புகிறாரு. இப்போது கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியுது லாபானுக்கு, உன் மருமகன் என்ன செய்தான், எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒன்றும் முடியல அவனால். இப்போ என்ன செய்கிறான்னா, அவனை தீமை செய்ய முடியுதான். இப்போ அந்த நோக்கத்தோடு தான் வரான். அது எப்படி நம்மகிட்ட சொல்லாமல் போலாம் அவன் என்று. ஏனென்றால் அவனை இங்கே இருக்கணும்னு தான் வைக்கிறான். ஆனால் அது முடியல. இப்போ ஆண்டவர் ஒரு வழி செய்து இப்போ அவனை அந்த இடத்துலேருந்து கிளப்புறாரு. இப்போ அவன் போகக்கூடாதுன்னு அவனை தீமை செய்யும்படி தான் வருகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தினாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்டுட்டு இப்போ யாக்கோபை வந்து பார்க்குறான். நீ ஏன் இப்படி அப்படி செய்த, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 29ஆம் வசனத்தை சொல்கிறான். உங்களுக்கு
பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனாகிய தேவன் நீ யாக்கோபோட நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். அல்லேலூயா. தீமை செய்கிறவன் இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்கிறவர். அல்லேலூயா. அந்த அலை வந்து வீசதான் வருது, அவனை தீமை செய்ய தான் வருது, ஆனால் கர்த்தர் அந்த அலையை ஓய பண்ணுகிறதா பார்க்குறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தீமை செய்கிறவன வாழ்க்கையில் தீமை செய்கிற காரியங்கள் இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்கிறவர். அல்லேலூயா. மனுஷர்கள் எழும்பி நம்ம தீமை செய்யலாம், விசுவாசின் காரியங்கள் எழும்பி நம்ம தீமை செய்யலாம், ஆனால் அந்த தீமை செய்கிறவன் அல்லது தீமை செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்ம தீமையை உண்டாக்குற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்கிற தேவன். அல்லேலூயா. அந்த அலையை கர்த்தர் ஓய பண்ணுவார். அந்த அலை ஒருவேளை அந்த அலை பயங்கரமாக இருக்கலாம், ஒருவேளை தீமை செய்கிறவர்கள் நம்மை விட பலம் வாய்ந்தவராக இருக்கலாம், நம்மை விட பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் அந்த அலை ஒரு நாள் நம்ம தீமை செய்ய ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. எழும்பி வருக அந்த அலையை கர்த்தர் ஓய பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது எந்த தீமையாக இருந்தாலும், அது எந்த விசுவாசின் கிரியை, எந்த மாந்திரிக கிரியை இருந்தாலும், எழும்புக அந்த அலையை கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் ஓய பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. தீமை செய்கிறவன் இல்லாமல் போவான். அது மாத்திரமல்ல, மூன்றாவது விரோதிக்கிறவன் இல்லாமல் போவான். இப்போ ஒருத்தன் விரோதியாக காணப்பட்டுன்னு இருக்கான். யாரு? அவங்க அண்ணன் ஏசா. எப்போ வருவான், அவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு விரோதிக்கிறவங்க பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையில் விரோதிக்கிறவன் இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்கிறத பார்க்குறோம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த ஏசா வந்து அந்த யாக்கோபு ஏசா வந்து சந்திக்கும் போது 2 பேர் கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. பாருங்க, ஒரு நாளில் அவன் என்ன சொன்னான், அந்த ஏசா என்ன சொன்னான் என்றால், நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வாத நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரம் வரும், அப்போது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான். ஏன்னா நான் ஏமாற்றி வாங்கிக்கினதுனால இப்போ என்ன செய்கிறேன்னா அவனை கொன்று போடணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இவங்க பார்க்குறோம், அங்கே வந்து இங்கே வேறு ஏசாவை பார்க்க என்ன அவன் கொன்று போடணும்னு நினைச்சவன் இப்போ என்ன அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுகுத பார்க்க. ஏனென்றா அந்த அலையை கர்த்தர் ஓய பண்ணினார். அல்லேலூயா. அந்த விரோதிக்கிறவன் இல்லாமல் போகும்படி கர்த்தர் அவன் பயந்துதான் வரான். அந்த யாக்கோபு ஏசா என்ன செய்ய போகிறானோ, அந்த அலை என்ன செய்யுமோ என்ன பயந்துதான் வந்தான். ஆனால் கர்த்தர் அந்த அலையை ஓய பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விரோதிக்கிறவன் இல்லாதபடிக்கு அவன் வந்து பட்சமாக பேசி அவன் எல்லாத்தையும் செய்கிறதான்னு பார்க்க. இந்த ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்கன்னா எனக்கு தெரியும். பாருங்கள், அதாவது அலைகளை கர்த்தர் ஓய பண்ணி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். மேற்கொள்வன் இல்லாமல் போகத்தக்கதால், தீமை செய்கிறவன் இல்லாமல் போகத்தக்கதால், விரோதிக்கிறவன் இல்லாமல் போகத்தக்கதால் கர்த்தர் அந்த அலைகளை கர்த்தர் ஓய பண்ணி இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அந்த அலைகளை கர்த்தர் ஓய பண்ணியதுனால இந்த யாக்கோபின் வாழ்க்கை நடந்த ஒரு காரியம் என்னவென்றால், ஒன்று, அந்த திரளான ஆஸ்தியை தந்தார். அல்லேலூயா. அந்த அலையை ஓய பண்ணி திரளான ஆசையை தந்தார். 2, உச்சிதமான நன்மையை ஆண்டவர் தந்தார். அல்லேலூயா. உச்சிதமான நன்மைகளை தந்து ஆண்டவர் இந்த யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிக்க பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கிறோம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 11ஆம் ஆதியாகமம் 28:11 படித்தோம். நம்ம என்ன படித்தோம்? சூரியன் அஸ்தமித்தது என்று பார்க்க. ஆனால் இங்கே இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், அவன் பெண்ணியலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று.
ஆண்டவன் உச்சித நன்மைகளினால கர்த்தர் ஆசீர்வதிக்க பார்க்கிறோம். யாக்கோபு என்ற இருந்தவனை கர்த்தர் இஸ்ரவேல் என்று கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. உச்சிதமான நன்மையை கர்த்தர் தான். அதுபோல் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் அலைகளை ஓய பண்ணி ஆண்டவர் மேற்கொள்கிற காரியம் இல்லாதபடி, தீமை செய்கிற காரியம் இல்லாதபடி, விரோதிக்கிற காரியம் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஆண்ட திரளான ஆஸ்தியை உங்களுக்கு தந்து, ஆண்ட உச்சிதமான நன்மைகளை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கும் போது, கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரெண்டாவது. மூன்றாவது நாம் பார்க்க போகிறோம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஒன்று, அலைச்சல்களை ஓய பண்ணுகிறவர். 2, அலைகளை ஓய பண்ணுகிறவர். 3, அழுத்தங்களை ஓய பண்ண, வாழ்க்கையில் காணப்பட அழுத்தங்கள். சில வேளையில் என்னுடைய ஆவியில், என்னுடைய ஆத்மாவில் சில அழுத்தங்கள் காணப்படும். சில பிரச்சனைகள் என்னை அழித்து கொண்டிருக்கு, சில போராட்டங்கள் என்னை அழித்து கொண்டிருக்கு. கர்த்தர் அதெல்லாம் ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா. என்ன உன் வாழ்க்கையில் உன் காரியங்களை அழித்து கொண்டு இருக்கிறோம், எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அழித்து கொண்டு அந்த அழுத்தங்கள் காணப்படுகிறதோ, கர்த்தர் அதெல்லாம் ஓய பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது. சில வேளையில் என்னால் வெளியே சொல்ல முடியல, உள்ளே அந்த காரியங்களை போட்டு அழித்து கொண்டு இருக்கு. அந்த காரியங்கள் அந்த போராட்டம் என்னை அழித்து கொண்டு இருக்கு, அந்த காரியங்கள் என்னை அழித்து கொண்டு இருக்கு. என்ன அழுத்தங்கள் வாழ்க்கையில் எதுக்கு நீங்கள் சந்தித்து கொண்டு இருந்தாலும், கர்த்தர் இந்த மாதத்தில் உன் அழுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதான் வேதம் சங்கீதம் 52:22 பார்க்கிறோம். கர்த்தர் மேலே உன் பாரத்தை வச்சிடு. அல்லேலூயா. அவர் உன்னை ஆதரிப்பா, நீதிமானை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. உன் பாரங்களை, உன்னை அழித்து கொண்டிருக்க அந்த பாரங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா. எந்த பாரம் உன்னை அழித்து கொண்டு இருக்கிறதோ, எந்த பாரங்கள் உன்னை அப்படியாக உன் காரியங்கள், உன்னை இருதயத்தை அழித்து கொண்டு, மனதை அழித்து கொண்டு இருக்கோ, கர்த்தர் அந்த பாரங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 81ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்க. அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 81ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. அவன் தோலை சுமை. ஒருவேளை சில சுமைகள் உன்னை அப்படியே அழித்து கொண்டு இருக்கலாம், சில சுமைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கலாம். அதை உன்னைய நாள்தோறும் உன்னை ஆவியை, உன் ஆத்துமாவை, உன் சரீரத்தை அதை அழித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் உன் சுமைகள் எல்லாம் இந்த மாதத்தில் நீக்க போகிறார். அல்லேலூயா. அந்த சுமைகளை கத்தங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஓய பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் இப்படியா சொல்லுகிற. எரேமியா 30:8 அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. அவன் நுகத்தை உண்மையில் எந்த காரியங்கள் வாழ்க்கையில் நுகங்கள் வாழ்க்கையில் இருக்கோ, அந்த நுகம் உங்களை போட்டு அழித்து கொண்டு இருக்கு. கர்த்தர் அந்த நுகத்தெல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட நுகம் உங்களை அழித்து கொண்டு இருக்கிறதோ, தேவன் அந்த நுகமெல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கி ஆண்டவங்க அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அதெல்லாம் எப்படிப்பட்ட அழுத்தங்கள் இருந்தாலும் தேவன் இந்த மாதத்தில் அதெல்லாம் ஓய பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அவங்க வாழ்க்கையில் அந்த அந்த தேசத்தில் அவங்கள ஒரு அழுத்தத்தோடு தான் அங்கே வாழ்க்கை இருந்தது. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஜீவனையும் நாங்கள் என்ன பண்ணினோம், கசப்பாய் மாற்றினோம் என்று சொல்லி அந்த வேத வசனத்தில் பார்க்க. யாத்திரா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்க. சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலைகளினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலைகளினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளையும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்.
ஒரு 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 காரியம், ஒரு பாரம் அவங்களை அழித்து கொண்டே இருக்கு. அவங்க தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டே இருக்கிறாங்க. இதிலிருந்து நாங்கள் விடுதலை ஆக வேண்டும், இதிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். ஒரு பாரம் அவங்கள, ஒரு காரியம், ஒரு பாரம், ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை அவங்க நாள்தோறும் அழித்து கொண்டே இருக்கு. கர்த்தர் அந்த அழுத்தங்களை ஓய பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை அழித்து கொண்டு இருந்தாலும் தேவன் அது அந்த அழுத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் ஓய பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், அவன் அந்த பார்வன் அவன் வாழ்க்கையில் எழும்பி அந்த தேசத்துக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருந்த ஜனங்கள் தான். ஆனால் இப்போது நாம் பார்க்கிறோம், அவங்க அறியாத ஒருவன் எழும்பி இப்போ அவங்கள போட்டு கொடுமையாக வேலை வாங்குறான், கொடுமைப்படுத்துகிறான். பிறக்கிற ஆண் பிள்ளையெல்லாம் சாவடிச்சுன்னு சொல்கிறான். எப்படியா இருக்கும் பாருங்களேன். அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த அழுத்தத்தில் தான் அவங்க வாழ்க்கை இருக்குது. சில வேளையில் சில பேருடைய வாழ்க்கை சில அழுத்தங்களோடு தான் அவங்க வாழ்க்கை போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் அழுத்தங்கள் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. அந்த அழுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணி, எது நிமித்தம் அந்த அழுத்தங்கள் வாழ்க்கையில், எதனால் அந்த அழுத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கோ, யார் நிமித்தம் அந்த அழுத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கோ, கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு அதில் கர்த்தர் ஆண்டவர் உங்களுக்கு அதெல்லாம் உங்கள் வாழ்க்கை ஓய பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த அழுத்தங்களை ஓய பண்ணி, எப்படி என்றால், ஒன்று சீக்கிரம் முடிச்ச டைம் இல்லை, ஒன்று துன்பப்படுத்துகிறவன் இல்லாமல் போவான், துன்பப்படுத்த இல்லாமல் போவான், சிறைப்படுத்துகிறவன் இல்லாமல் போவான், தடை செய்கிறவன் இல்லாமல். நாம் பார்க்கிறோம், அவனை துன்பப்படுத்தினாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தேசத்தில் அவங்க துன்பப்படுத்தினார்கள். ஆனால் நான் பார்க்க அந்த துன்பப்படுத்துகிறவன் இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்கிறார். உங்களை துன்பப்படுத்துகிறவங்களை அல்லது உங்களை துன்பப்படுத்துகிற காரியங்களை கர்த்தர் இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. சில துன்பங்களை அழித்து கொண்டு இருக்கிறது கர்த்தர். சிலர் உங்களை துன்பப்படுத்துகிறதுனால அது உங்களை அழித்து கொண்டு இருக்கு. கர்த்தர் அந்த துன்பப்படுத்துகிறவங்க வாழ்க்கை இல்லாமல் போகும்படி, அல்லது துன்பப்படுத்துகிற காரியங்கள் வாழ்க்கை இல்லாமல் போகும்படி கர்த்தர் வாழ்க்கையில் அதை ஓய பண்ண போறார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவன் அந்த துன்பப்படுத்துகிற அல்லது துன்பப்படுத்துகிற வாழ்க்கையில் இல்லாமல் போக பண்ண போகிறார். இந்த பார்வனுடைய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் அப்படி தானே பார்க்கிறோம். அது மாத்திரம் சிறைப்படுத்துகிற இல்லாமல் போகும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்படுத்த தான் பார்க்குறான். அவங்க வெளியே விட்டுட்டான், ஆனால் மறுபடியும் அவங்க சிறைப்படுத்த தான் பார்க்குறான். ஆனால் இங்கே நான் பார்க்க சிறைப்படுத்தி இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்கிறத செங்கலை ரெண்டாக பிறந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து அந்த எகிப்தியர் முழுமையாக என்ன செய்தார், ஆண்டவர் அதை செங்கலில் கவிழ்த்து போடுகிறத பார்க்குறோம். பாருங்க, சிறைப்படுத்துகிற இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்கிறார். அது மாத்திரமில்லை, தடை செய்கிறவன் வாழ்க்கையில் அவங்க எழும்பி அவனை எழும்பக்கூடாதபடிக்கு அவனை தடை செய்து கொண்டு இருக்கிறான். அவங்க முன்னேறக்கூடாதபடி அவன் தடை செய்து கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு சில வேலைகளை நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை சிறைப்படுத்துகிற காரியங்கள், அல்ல நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நம்ம சிறைப்படுத்தி கொண்டிருக்கலாம், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சிறைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த சிறைப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை இல்லாதபடிக்கு கர்த்தர் அதெல்லாம் ஓய பண்ண போகிறார். அல்லேலூயா. அது மாத்திர தடை செய்கிற என் வாழ்க்கையில் நான் முன்னேறக்கூடாதபடி, நான் மேலுக்கு வரக்கூடாதபடி தடை செய்கிற காரியங்கள், தடை செய்கிற நம்ம யாராக இருந்தாலும் கர்த்தர் தடை செய்கிற நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் போகும்படி கர்த்தர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. சில வேளையில் தடைகளாக இருக்கு, நம்ம தடை செய்கிறாங்களே, நம்ம மேலே வரக்கூடாது தடை பண்ணுறாங்களே என்ற சில அந்த அழுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். தேவன் அந்த தடை செய்கிற காரியங்கள் வாழ்க்கை இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அந்த அழுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஓய பண்ணி நம்மை ஆசீர்வதிக்க போக, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த அழுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணியதுனால ஒன்று மகத்தான ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு மகத்தான ஜெயத்தை ஆண்டவர் தந்து உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ரெண்டாவது, விசாலமான
இடத்தை தந்தார். விசாலமான இடம் அல்ல தேசம், விசாலமான உங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசாலமான இடத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தந்தார் என்று சொல்லி இங்கே வேதத்தில் நம்ம பார்க்க முடியும் பாரு. அதனால் தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை கட்ட அந்த அழுத்தங்களை ஓய பண்ணுகிறதுனால இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கத்த மகத்தான ஜெயம் எந்தெந்த காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீங்களோ கத்தர் அதெல்லாம் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு மகத்தான ஜெயத்தை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு கத்த விசாலமான இடத்தாண்டர் கூட ஒருவேளை நெருக்கங்கள் போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். கத்த உங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாய் தேவன் இந்த அழுத்தங்களை எல்லாம் ஓய பண்ணி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரபா ஷபாலது ரபா கபாலது ரபா ஓ ரபா ஷபாரது ரபா யந்த ரபி அங்கரபா. அவர் பூமியின் கடமுனையும் மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் என்ன யுத்தங்கள் இருக்கிறதோ கத்த இந்த மாதத்தில் அதை ஓய பண்ணுகிற தெய்வம். ரீபா ஷபாலா துரபா கபாலா துரபா. அலைச்சல்களை கத்த ஓய பண்ண போகிறார். அலைகளை கத்த ஓய பண்ண போகிறார். அழுத்தங்களை கத்த ஓய பண்ண போகிறார். ரபா ஷபா பாபா ரபாலா துரபாலா திரா துரபா தியந்தரபி அங்கராந்தரா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓய பண்ணுகிற தேவன் அது உங்களோடு கூட இருந்து ஓய பண்ணுகிற இந்த மாதம் முழுவதும் கத்த உங்களோடு இருந்து கத்த உங்கள் வாழ்க்கையில் அலைச்சல்களை அலைகளை அழுத்தங்களை எல்லாம் ஓய பண்ணி அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ரபா ஷபா ரபா ரபா ஓ ரமாலாதி அந்த ரபி அந்த ராக்கபா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலே நீ தந்த இந்த வாக்கு தத்தத்தின்படியே கத்தர் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் அந்த ஒவ்வொரு சரசன் மேலே வைத்து ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிப்பீராக, நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ரபா ஷபா ரது ரபா கபா. இந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு சரசின் மேல் இறங்குவதாக, ஒவ்வொரு சரசின் மேல் இறங்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கட்டும், ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களிலும் இறங்கட்டும், ஒவ்வொரு படிப்பின் காரியங்களில் இறங்கட்டும், அங்கே ஆவிக்குரிய ஜீவியத்தில் இறங்கட்டும், அங்கே ஊழியத்தின் காரியங்களில் ஆண்டவரை இந்த ஆண்டவரத்திற்கு வாக்குத்தத்தை இறங்கட்டும். எங்கள் சபையில் இந்த தீர்க்க வாக்குத்தத்தின் ஆசீர்வாதம் இறங்கட்டும். எங்கள் சபை ஊழியங்களில் இந்த தீர்க்க வாக்குத்தத்தை ஆசீர்வாதம் இறங்கும்படியாய் ஓ ராமல்லா துரா பாபா 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 ஓ ராபா. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மேலும் இந்த தீர்க்க தரிசன வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே வாக்கு ஆசீர்வாதம் அவங்க சிரசன் மேல் இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஆண்டவரே. நிரப்புங்க, நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு சிரசன் மேலே வைத்து, ஒவ்வொரு சிரசன் மேலே வைத்து தேவரே நீர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இந்த வாக்கு ஒவ்வொரு சிரசன் இறங்குவதாக. ஓ ரபா ஷபா பாபா பாபா ஓ ரபாலா தோரா. ஓய பண்ணுகிறவரே, ஓய பண்ணுகிறவரே, அலைகளை ஓய பண்ணுகிறவரே, ரீபா அலைச்சல்களை ஓய பண்ணுகிறவரே, அழுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, நிரப்புங்க. இப்படி ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இந்த ஓய பண்ணுகிறதுனால் வருகிற அந்த ஆசீர்வாதங்களினால கத்த நிரப்புங்க, நிரப்ப. அந்த மேன்மையான ஸ்தானம், இந்த மேன்மையான ஸ்தானம் ரிவா ரியா ஷபாரபா. மகிமையான புகழ்ச்சி, மகிமையான புகழ்ச்சி, திரளான ஆஸ்தி, திரளான ஆஸ்தி, உச்சிதமான நன்மைகள், உச்சிதமான நன்மைகள். ரிபா மகத்தான ஜெயம், மகத்தான ஜெயம். ரபா ஷபாரது ரபா. விசாலமான இடம், விசாலமான இடம். ராகா டாடா டாடா ஓ ராதா ராதா தோராபாலா ஷபாபா பாபா ஓராபாலா தோராமா கபாரா பாரா தோராபாரா பாரா பாரா பா.
ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அப்படியாய் நீ செய்த ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கூட இருந்த ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஒரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா தேவரீர் ஆண்டவர் நீ பாதுகாத்து ஆண்டு இந்த மாதம் முழுவதும் தேவன் அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் நீ நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே ஒவ்வொரு நாள் இந்த வாக்கு தத்தத்தின்படியே நடத்துங்க. ஒவ்வொரு நாள் வாக்கு தத்தின் ஆசீர்வாத நன்மைகள் எல்லாம் தந்து ஆண்டவர் நீ நடத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் வேண்டிய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, சுக, பலன், ஆரோக்கியம், சகல விதமான நன்மைகள், ஆசீர்வாதங்களை நிரப்புங்க. வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதி, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, படிக்கிற காரியங்களை தேவன் இங்கே ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரை ஜீவியத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஆண்டவர் ஊழியம் செய்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தாமே அந்த ஊழியங்களெல்லாம் தேவன் இங்கே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே அப்படியா நீ செய்யப்படுற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எதிர்த்து நிற்கிற ஆண்டவரே சகல பிசாசனுடைய வல்லமைகள், எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா பலவானுடைய வல்லமைகள் நசுனாகி இயேசு கிறிஸ்து என்னங்க உயிர்த்தந்த வல்லமைகள் நாமத்தினால கட்டுகிறோம், அக்னிகளை சுட்டரித்து போடுகிறோம்ப்பா. கத்த தொடர்ந்து கத்த அந்த மாதம் முழுவதும் கூட இருந்த ஆண்டவரே கத்த வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை கத்த செய்யுங்க. எல்லா துதிக்கான மையம் இல்லாமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அன்புடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிக மற்றும் என்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர்